பிறந்ததும் மலர்களை கொடுத்தாய், அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய், அந்த வனம் நட்டு வைக்க நதி கொடுத்தாய், உந்தன் மார்போடு அணைத்தாய், என்னை ஆளாக்கி வளர்த்தாய், சுகவாழ் ஒன்று கொடுத்தாய், பச்சை வயல்களை பரிசளித்தாய், பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய், தங்கனும் நன்றியால் பொங்குதே. பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே, இனி வரும் காலம் இளைஞர் காலம், உன் கடல் மெல்லிசை பாடுமே. அன்புக்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவ மாணவிகளே, கல்லூரி தாளாளர் டாக்டர் ஹபீப் நாஜர், கவிதா நாஜர் அவர்களே, உங்களால் இந்த கல்லூரி ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலம் கடந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு தந்துள்ளீர்கள். அதன் தொடர்ச்சியாக அன்னை நிவேதா எலக்ட்ரோபதி மெடிக்கல் கல்லூரியுடைய 2025 கான்வொகேஷன் நிகழ்ச்சி இனிதே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய பெருமையை கூற வேண்டுமானால் காலம் நேரம் பற்றாது. கல்லூரியுடைய இந்த கலை நிகழ்ச்சிகளும் பட்டமளிப்பு விழாவும் இதோ இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்காக டாக்டர் தரணி அவர்கள் இதோ உங்கள் மத்தியில். Good evening everyone present here. It is a moment of great joy and excitement as we gather here to celebrate our cultural program. Our culture is our identity. This program helps us showcase our talents, traditions and creativity. Today we will see a beautiful blend of music, dance, songs and much more. Our talented students have worked hard and practiced for days to entertain and inspire you. So sit back, relax and enjoy the vibrant performance coming your way. எனக்கு வாய்ப்பை அளித்த என் ஆசிரியருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தமிழன்னை மடியில் மயங்கி என் தலைப்பை துவங்கி பேசப் போகிறேன். எமது எலக்ட்ரோபதியின் தந்தையான டாக்டர் கவுண்ட் சீசர் மேட்டை பற்றி உங்களிடம் கூற வந்துள்ளேன். இத்தாலியில் போலோக்னாவில் ஒரு மதிப்புமிக்க நில உரிமையாளர் குடும்பத்தில் ஜனவரி 11, 1809 அன்று சீசர் மேட்டே பிறந்தார். அவர் தனது அந்தஸ்துக்கு ஏற்ற உயர்தர கல்வியை பெற்றார். இருப்பினும் மேட்டை தந்த இளம் வயதிலேயே இருந்துவிட்டார். வெகுவாக அவரது வாழ்க்கை மாறியது. இதனால் குடும்பத்தின் பரந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது. மேட்டே இந்த பொறுப்பை அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொண்டார். இந்த காலத்தில் ரோம் மற்றும் ஆஸ்திரியா இடையே மோதல் ஏற்பட்டது. தேசபக்தியின் ஒரு செயலாக மேட்டே தனது நிலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேசிய நோக்கத்தை ஆதரிப்பதற்காக நன்கொடையாக வழங்கினார். அவரது தாராளமான மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்ட போப் அவருக்கு கவுண்ட் என்ற பட்டத்தை வழங்கி அவரை கவுண்ட்
பட்டத்தையாக உயர்த்தினார். இது இத்தாலியில் ஒரு சிறப்பு பட்டமாகும். நாட்டிற்கு விதிவிலக்காக செயல்பட்டவர்களுக்கு மட்டுமே இப்பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த பட்டத்துடன் மேட்டே ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாகவும் பின்னர் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் நியமிக்கப்பட்டார். இறுதியில் போலோக்னாவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சாதனைகள் இருந்த போதிலும் மேட்டே திருப்தி அடையவில்லை என்று உணர்ந்து தனது அதிகாரப்பூர்வமான பதவிகளை ராஜினாமா செய்து தனது தோட்டத்திற்கு திரும்பினார். இந்த காலகட்டத்தில் தான் மேட்டேயின் வாழ்க்கை மருத்துவ அறிவியலை நோக்கி திரும்பியது. ஒரு நாள் அவரது தோட்டத்தில் சுற்றி திரும்பியிருந்த போது கடுமையான தோல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோய் ஒன்றை கண்டார். அந்த நாய் உள்ளுணர்வாக ஒரு செடியின் இலைகளை மென்று அதில் படித்திருந்தது. ஆச்சரியத்திற்கு நாயின் சில நாட்களுக்கு பிறகு கணிசமாக மேட்டையின் பார்வைக்கு மேம்பட்டது. இந்த நிகழ்வு இயற்கை குணப்படுத்துவதில் அவருக்கு ஆர்வத்தை தூண்டியது. இது 1865ஆம் நாள் எலக்ட்ரோ ஹோமியோபதி என்ற புதிய மருத்துவத்தை முறையை உருவாக்க வழிவகுத்தது. மேட்டே தனது எஸ்டேட்டின் ஒரு பகுதியில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். கட்டணமின்றி சிகிச்சை அளித்தார். அவரது புகழ் இத்தாலியை தாண்டி ஐரோப்பாவின் பிற பகுதிகளையும் அடைந்தது. சிலரிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் அவரது பணி பரவலான பாராட்டை பெற்றது. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு, அதுதான் உன் விளக்கு என்ற நோக்கத்தில் தனது பணியை சீராக செய்து கொண்டிருந்தார். அப்போது ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் தியேட்டர் கிளாஸ் மற்றும் ஃபாதர் முல்லர் போன்ற குறிப்பிடத்தக்க நபர்கள் அவரை சீடர்களாக மாற்றி ஹோமியோபதியை பரப்ப உதவினார்கள். மேட்டே தொடர்ந்து நோயாளிகளுக்கு சேவை செய்து பல்வேறு நாடுகளில் உள்ள தனது ஆதரவாளர்களுக்கு மருந்துகளை அனுப்பினார். 1880ஆம் ஆண்டில் அவர் தனது முதல் புத்தகமான தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசினை வெளியிட்டார். மேலும் அவரது கட்டுரைகள் பல்வேறு பத்திரிகைகளில் இருந்து வெளிவந்தன. இது எலக்ட்ரோ ஹோமியோபதியின் பொற்காலத்தை குறிக்கிறது. சீசர் மேட்டே ஏப்ரல் 3, 1896ஆம் ஆண்டு அன்று காலமானார். அவரது இறுதிச் சடங்கில் சுமார் 7000 பேர் கலந்து கொண்டதாக பேசப்படுகிறது. இது அவரது தாக்கம் மற்றும் புகழுக்கு சான்றாகும். அவரது மரபு மற்றும் எலக்ட்ரோ ஹோமியோபதி நடைமுறை அனைத்தும் அவரது வளர்ப்பு மகனுக்கு வழங்கப்பட்டது. இதனால் மருத்துவத்திற்கான அவரது பங்களிப்பு மறக்கப்படாத உண்மையாக உறுதி செய்கிறது. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், நான் இன்னும் பேசினால் ஏற்படும் சுணக்கம். நன்றி, என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். Mukabashri for letting us know the life history of Mattei. Coming up next is English speech by Sibinaya about electropathy and its pathway. Good evening, one and all presented here. First of all, thanks for giving me this beautiful opportunity to introduce myself. I am E. Sibinaya, studying BMS third year. I could proudly say that I am a student, also a member or a part of Tamil Nadu Anna University Electropathy Medical College trainee. I could also say proudly that I am the first electropathy doctor on my generation. Today, I am here to present a small, crisp and clear topic on electropathy and its pathway. We are going to start with introduction of electropathy. We can divide as electro, homeopathy. Now, electro. It comes from the electro-bioenergy content extract from plants and the way that energy is extracted and made into energy. It restores the organic tissues and nervous system to their proper balanced state of health. Homeo. It refers to the equilibrium or balance between blood and lymphatic system and works towards homeostasis, which is the correct physical and chemical consistency of the blood cells. Pati basically means the system of treatment. In short, electrohomeopathy is the system of natural medicines made exclusively from plant extract. In this, we have 4 fundamental parts: law of polarity, constitution and temperament, law of posology, and selection of remedy. After this, now we are going to see the founder and history of electropathy. As each and every electropathy doctors, students and also a practitioners, father and also a founder of electropathy is Dr. Count Caesar Mattei.
1809 to 1896. He was born on 11th January 1809 at 19th century in Bologna, city of Italy. Being strongly influenced by the philosopher Paolo Costa, Count Caesar Matti was motivated to devote his time and wealth in service of humanity. He built on the works of Indian metallurgists, Ayurvedic, Siddha practitioners, also on Paracels, Babrut. But he focused on preparing remedies extract exclusively from plant. We call these remedies as electro-homeopathic medicines. On his own experiments of 30 years, he showed his plant extract as vegetable electricity. Later, the system further developed as Matti Advaran, Theodore Cross, who have given the manufacturing method known as Cross method. After death of Count Caesar Matti, the progress and development was stopped during First World War, and Father Augustus Muller in Mangalore took charge and established the electro-homeopathy. So it is called true pharmacy of electro-homeopathy. As under these all histories, now as an electro-homeopathy future doctor, I would like to take myself a pledge today. At first, commitment to humanity, consecrating their life to the service of humanity and prioritizing the health and well-being of patients. Patient-centered care, placing the patient's health as the first consideration and respecting their autonomy and dignity. Ethical practice, practicing medicine with conscience, dignity and integrity while upholding the honor and noble traditions of the profession. Confidentiality, maintaining the confidentiality of patient information even after death. Non-discrimination, not allowing factors like religion, nationality, race or social standing to interfere with their duty to patients. Respect for others, giving respect and gratitude to teachers, colleagues and students. Avoiding harm, promising to not use medical knowledge to violate human rights or civil liberties. Continuous learning, acknowledging the limits of their knowledge and committing to lifelong learning and professional development. Promoting health, committing to promoting good health and alleviating suffering. Upholding the law, abiding by the laws of humanity and opposing unethical practices. And once again, thank you all for giving me this wonderful opportunity to introduce myself and my speech about the electro-homeopathy. I wish soon everyone will analyze like me and took flowers to their service. Thank you. Now with bold and brief, I want you all to know about me. I am J. Evangeline Preeti, studying BMS second year at Tamil Nadu Annainira Electropathy Medical College, Training District. I just want to thank the Chief and Vice for giving me this marvelous opportunities. Today I am here to explain you all about traditional medicine and electropathy importance. Firstly, traditional medicine encompasses the sum of knowledge, skills and practice based on the theories, beliefs and experience, unique to different culture used for health maintenance, prevention, diagnosis, improvement or treatment of illness. Aspects of traditional medicine. Holistic approach. Traditional medicine system often view health as a balance of physical, mental and spiritual well-being, addressing the root cause of illness rather than just symptoms. Natural remedies. Many traditional systems utilize plants, minerals and other natural substances for healing. Cultural significance. Traditional medicine is deeply embedded in cultural tradition and knowledge passed down through generation, often orally or through practical training. Complementary and integrative medicine. Traditional medicine can be used alongside conventional medicine or integrated into more comprehensive approach to healthcare. Now electropathy. Electropathy is relatively a medical system authenticated under the category of alternative system of medicine by Honorable Supreme Court of India. This medical system was first discovered by Dr. Count Caesar Matti, an Italian armed force officer, in the year 1865. This system of medicine is purely herbal, based on the medicinal properties of plants from plant kingdom. These medicinal properties are extracted through a process of coagulation, mixed with distilled and denatured alcohol water and spagyric essence in controlled proportion at normal room temperature. The complete philosophy of electropathy system is based on the balance between two vital fluids. They are blood and lymph. Any
imbalance between the two is the root cause disease or ailments. If we can bring balance between the two, we can treat almost any disease or ailments, be it truly herbal or medicine in the system or natural, harmless, non-toxic, environment friendly and are visually free from any side effect with zero carbon credit. The abbreviation of NEHM is Natural Electro-Homeopathy Medicos of India. NEHM is a pioneering organization engaged in the promotion, development and research of herbal-oriented medical system since 1983. In span over 3.5 decades, the organization has come up with broad network qualified electropathy practitioners in rural as well as urban India. All these electropaths practiced under the NEHM of India affiliated currently there are nearly 70 plus electropathy medical institutes actively educating competent electropaths throughout India by imparting quality education that covers a very comprehensively disease medical curriculum. There are several achievements made in the past by NEHM of India in the research, promotion and development of this medical system. As a testimonial to it, Rajasthan government has recognized the system by passing a bill in Rajasthan Assembly on 9th March 2018. Honorable Governor of the state has also approved signed on the Act number 30 of 2018. NEHM of India has made landmark achievements in promoting electropathy medical system along with its herbal medicines. NEHM of India is fully authorized to research and promote this by preparing medicines as per the established global standards and norms. Electropathy medicines. All plants absorb energy from sunlight, rains and gravity of earth. All these energies are from our time and will continue to supply energy when life is there. These OD4 energies are extracted from plants by process called coagulation in the form of spagyric essence. Dr. Matthew found some 200 medicinal plants from herbs from which proposed 16 medicine and 44 patents under separate pharmacopoeia. Since electropathy medicines are prepared with distilled water as base medium to preserve the medicinal values of spagyric essence, none of these toxic inorganic compounds, chemicals and agents are used in the preparation of electropathy medicines. These were some. There are many than that. I include my speech here. Thank you all for giving patience and listen to the speech. And also thoughtful thanks to DICE for giving this grateful opportunity. Thank you. Good evening everyone. Electrohomeopathy, also called electropathy or the Matic cancer cure, is a historical proposed alternative to Mycema theory and an increasingly popular germ theory, as well as associated techniques. Invented in the 19th century by Count Caesar Matic, the name is derived from a combination of electro for electric bioenergy, homeo Greek for similar or like, and pathy from the Greek word pathos, which means suffering. It is a herbal medicine system that relies on the claimed healing properties of plants. History and criticism. Electrohomeopathy was devised by Caesar Matic from 1809 and to 1896 in the latter part of the 19th century. Matic, a nobleman living in a castle in the vicinity of Bologna. He studied and he ultimately focused on the supposed therapeutic power of electropathy and electricity in botanical extracts. Matic made bold and supported claims for the efficacy of his treatments, including the claim that his treatments offered a non-surgical alternative to cancer. His treatment regimens were met with the skepticism by medical orthodoxy. The electrohomeopathic system is an invention of Count Caesar Matic, who parrots the red, blue and green electricity, a theory that in spite of its utter idiocy has attracted a considerable following and earned a large fortune for its chief promoter. After Matic's death, his work was built upon Theodor Krauss from 1864 to 1924, who amplified the number of available treatments, including the introduction of injectable forms of treatment and modernized production of process. Notwithstanding criticisms including a
challenge by the British medical establishment to the claimed success of his cancer treatments. Electrohomeopathy attracted others in Germany, France, the US and the UK by the beginning of the 20th century. Electrohomeopathy had been the subject of approximately 100 publications and there were 3 journals dedicated to it. By 1892, in deference to popular clamor, it was beginning to be practiced even by regular medical practitioners. And the motivation speech is, no matter who you are, where you from, and what is your skin color, what is your gender identity, just speak yourself. Thank you. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்கவிதையை தொடங்குவது உங்கள் வசந்தகுமார் BEMS 3ஆம் ஆண்டு மற்றும் இக்கவிதையின் உரையாசிரியராக ஹரிதா BEMS 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறோம். தமிழ்நாடு அன்னை நிவேதா எலக்ட்ரோபதி மருத்துவக் கல்லூரி தேனி மாவட்டத்தில் பயின்று வருகிறோம். இக்கவிதையை கர்வத்துடனும் பொறுமையுடனும் தொடங்குகிறேன். இயற்கையும் மருத்துவமும் என்னும் தலைப்பில் இக்கவிதையை தொடங்குகிறேன். அன்று முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் கடவுள் காட்சியளிக்கப்பட்டார். ஆனால் இன்றோ ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இன்றி மக்கள் இறைவனை பார்க்கின்றனர். அதுவும் மனிதனின் உருவத்தில் நம்முடன் வாழும் மருத்துவர்களிடம் பார்க்கின்றனர். கடவுளுக்கு இணையான இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டாலும் மருத்துவ தொழிலில் அனைத்து துறைகளிலும் சிறந்தது. மருத்துவம் என்பது வெறும் மருந்துகளையும் நோய்களையும் கண்டறிந்து குணப்படுத்துவதில்லை. அதற்கும் மேலான உயிர்கள் வாழ்வதற்காக ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு தம் உயிரை பொருட்படுத்தாமல் குடும்பம், தாய், தந்தை அனைத்தையும் மறந்து பிற உயிர்களுக்கு முக்கியத்துவத்தை அளித்து கடவுளாக பார்க்கப்பட்டாலும் அனைத்து இடங்களிலும் அனைவரும் சமமான மரியாதை அளிக்கின்றனர். இரவு பகல் என பார்க்காமல் ஓய்வு எடுக்காமல் நமக்கு நமது குடும்ப நிலை சரியில்லாத போதும் நம்மை நம்பி வரும் மக்களுக்கு நம்பிக்கைக்கு ஆறுதலாக தாயை போன்ற அன்பையும் தந்தை போன்ற அரவணைப்பையும் அளிக்கும் மருத்துவ தொழிலில் இன்று நாங்கள் படிக்கிறோம் என்று பெருமையுடனும் கர்வத்துடனும் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். The song of modern rhythm, get ready to enjoy a performance that combines tradition with a fresh twist. Please welcome the dancer with a big round of applause. கண்ணை ஏற்றோடு காணவில்லை என் கண்களை
கிரேட் கிரிகாலன் மேட்ரிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வந்துகிட்டு பெரியடா ரீசெண்டா நடந்ததா? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்களா? இது என்னது சாமி வந்திருக்கேன் கடவுளே போச்சாங்க. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூடா. நான் இருக்கேன் மஞ்சள் அழக நிவாரியா, நெஞ்ச வெளிய நான் இருக்கேன், நாட்டு நட நிவாரியா, திருவிழாவா நான் இருக்கேன், உரியடிக்க நிவாரியா, பற்கால நான் இருக்கேன், வழிமறிக்க நிவாரியா, பனமரமா நான் இருக்கேன், பல்லடிக்க நிவாரியா, பந்தகால நான் இருக்கேன், கூற பின்ன நிவாரியா, தரமேடா நான் இருக்கேன், கிளம்பு கிட்ட. ஆனா இது புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா நீதான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். It's time for Africa. அல போனா பாட்டா போடுறா. சபா இப்பவே கண்ணை கட்டுது.
வண்டியை விடவில்லை. இந்த ராமலிங்கம் ஆலய பார்க்க நிலையத்தில் இருக்கு. நல்லா இருக்க, நீதி இருக்க, நல்லா இருக்காப்பா. சர்தார்
எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் அவன் சாவுக்கு அவன் ஆட முடியாதுல்ல. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே அவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாடி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது வரை சுடுகின்றது அடிக்கது காதலா இந்த மாற்றங்கள் இவன் தான் மாமா ஸ்பை. பையனா பை இல்ல மாமா, ஸ்பை, அதாவது உளவாளி மாமா. இந்த இதே கணியை தூக்குறதுக்கு இவன் தான் மாமா புல் கோஆபரேட் பண்ண. நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓப்பன் கங்னம் ஸ்டார், ஓப்பன் கங்னம் ஸ்டார், கங்னம் ஸ்டார், ஓப்பன் கங்னம் ஸ்டார். Sexy lady, ஓப்பன் கங்னம் ஸ்டார். Sexy lady,
Open Gangnam Style. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ளை வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டமைப்பு வச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் இருக்கும். அது
Life history of Matty. Professor Matty was a famous Italian scholar that discovered the great medical system electrobody. Matty born on 11th June 1890 in the place of Royala. He was a wealthy Italian nobleman who lived in Chiavenna, Caspia, like Sotata, after ruling in Italy situated in the heart of the apparently the gentleman Ramsey, son of the wealthy area, living upon an incoming year by utility from his understanding was moving political movement of 1847 had left him. To take an active part of the public life, he was a landline of very rich man, everything between the people of the Australia, seeing in the inevitable Matty and his brother is the king of the desire to help the Soldier and their invention is the agree of the presence in the of the enemy of the given epoch Sicilian. The agreed person then with the of the enemy of the grave cuisine, valuable friendly rights and the sterile his power in the conclusion in which he was engaged as a reforming the devotion which their brothers. Matty was a media count. He divided a part of the land and by whom the ruler of Rome. Shortly afterwards, Matty what they called a civil guard of appointment and commanded the 7th Battalion in April 1848. He was approved a chief magistrate. The next month he was elected the Roman Patrician. The discussion of the Parliament was then likewise when Matty he resigned his job until the conclusion of Parliament was Matty was division in his time the wealthy of the service of humanity acting into the private life Matty was gave him to study of research. He resisted about the preparation of medical of the human biology. After having science, he traveled himself in anatomy, physiology and pathology. Then more extensive chemistry of anatomy after long patient research following the method of the one they discovered how to the external when citizen plan the active considerage long or campaign from the agent of the new material medical. Numerous abdominal experiments upon the animal economy experiments made upon the dogs at the explosion the conversion of power derives upon the organism, and at the same time they are beyond that they can never produce a slightly modified alteration either the organ of the function. Further, that the observation closely the numerable case of the disk and the better of the study the effort this remedy. He killed his mention of Lona for more than 10 years, public and private consultation in the presence of physician and surgeon who they attached themselves him the purpose of creating presence of the city. It made attached other by the presence age alternating physician and the large medical burden on the long the door from the paralysis the position of precipitation by vertical subsistence and then the more is the complication of the combination called occupation, and also the final combination of the ingesting the single supplementary effect of the complex medical unit. Matty wanted to make a immune system functioning with the capacity of the health blood then long
Matty graduating then treated patients his own home. Between the 10th June 1865 to 5th October 1867, more than 20,000 patients were treated with his medicine. Matty prepared the remedy from the plant that by electrohomeopathy. Matty had writing his book in 1874 Italian language, which has published his other language. During that time, Matty I have abstained and now from published the book Planning the Theory of Electrolysis, establishing a new therapist by prepared experience which will explain why. I have always limited myself to those fundamental facts, which are irresistible, those therefore is provide the actual experience by effect of the remedies. After 25 years, a trial which have a success result I can now there. Fruits my studies and the result the experiments. It remains for the two up to the spread throughout the world. He was applied himself into the discovery of material medical capacity of modifier. Not only the magnification of symptoms of disease, but also the principle or to the speak better than the first cases. It takes the means the theory of simple which curative agent which is called electricity in the remedy the soul the name himself and medicines the celebrating medicine of the future. He is old age of achievement and the work is unknown law is suffer Maria Ventilio Matty on 6th December 1887 since they supplied only the preparation of medicine. He avoided means on 4th September 1896 is fraud. Thank you. Coming up next is speech by our principal Dr. Vivek about electropathy. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாணவர்களை நல்லா இருக்கீங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல எனர்ஜி இருக்குன்னு தெரியும். எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. சத்தத்தையே காணோம். இருக்கீங்களா எல்லாரும்? உங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா தெறிக்க விட்டீங்க. பயங்கரமாக இருந்தீங்க எல்லாருமே. நான் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. என் மூச்சுக்கும் பேச்சுக்கும் வாய்ப்பளித்த என் அன்னைக்கும் என் தமிழ் அன்னைக்கும் எனது அன்னை நிவேதா கல்லூரியின் சார்பாகவும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரியா? இப்போது வருங்காலத்தில் எலக்ட்ரோபதி மாணவர்கள் எல்லாம் டாக்டராக போகிறீங்க. எலக்ட்ரோபதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான், யாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் எலக்ட்ரோ ஹோமியோபதியாக மாறிட்டு வருது. ஒரு அலோபதியால் என்ன செய்ய முடியுமோ அதை எலக்ட்ரோபதியால் செய்ய முடியும். இல்லை நம்மக்கிட்டே இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, லோஷன்ஸ் இருக்குது. இப்போ நியூவாக ஐ ஃப்ளூயிட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ஐ ஃப்ளூயிட் கொடுத்து ஒரு டிரான்ஸ் இஸ்கிமிக் அட்டாக்கை க்யூர் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் இப்போது வருங்கால மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு எலக்ட்ரோபதி ப்ராக்டிஸ் பண்ண போகுது எந்த பயமும் தேவையில்லை. நம்ம கூட காலேஜோட பிரின்சிபல்ஸ் இருக்காங்க, கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான சட்ட புத்தகம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோபதினா வெளியே சொல்கிறதுக்குலாம் தயக்கப்பட்ட காலம்லாம் உண்டு. ஒரு காலத்தில் ஒருத்தர் எலக்ட்ரோபதி படித்தாங்கன்னா என்னப்பா டாக்டர் எலக்ட்ரோபதி சொல்ல மாட்டாங்க, பயந்துருவாங்க. இப்போ இருக்க காலத்தில் நான் எலக்ட்ரோபதி டாக்டர் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 5 MBBS டாக்டர்ஸ் வந்தால் கூட அவங்களோட ஃபைட் பண்ணக்கூடிய தகுதி கூட அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் எலக்ட்ரோபதி அந்தளவு வளர்ந்துக்கிட்டு வருது. இன்றைக்கி கான்வெகேஷனில் வாங்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நீங்கள் போய் எலக்ட்ரோபதி மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நீங்கள் அதர் மெடிசின்ஸை நீங்கள் கற்றுக்கலாம், வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் தாய்மொழி தமிழை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அது மாதிரி எலக்ட்ரோபதியை யாரும் விடாதீங்க. 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் சரி, ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசின்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரோபதியை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோபதியில் எல்லா மெடிசின்ஸுமே நல்லா வேலை செய்யுது. அது ஸ்ட்ரக்சரல் ரெமடியாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனல் ரெமடியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும். இப்போ எலக்ட்ரிசிட்டி நம்ம எப்படி ஒரு பொருளை ஒரு தொட்டோன்னா எலக்ட்ரிசிட்டி எப்படி வேகமாக பாஸ் ஆகுதோ அதே லெவலுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஒரு அப்டமன் பெயின் வராங்களா, டக்குன்னு இமீடியட்டாக ஒரு 6 ரெட் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி உடனே அப்டமன் பெயின் குறைஞ்சிடும். அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட வேகம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக்கை கூட வேகமாக போகுது. அதனால தான் மேட்டி அது எலக்ட்ரிசிட்டினே பேர் வச்சார். தொட்ட செகண்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் எலக்ட்ரோபதியை பற்றின பயமோ நம்ம இந்த படிச்சிட்டோம் நமக்கு எதுவும் வாழ்க்கையில் இது பின்னாடி கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்ற நினைப்பு யாருக்குமே இருக்கக்கூடாது. அது இருக்கவும் தேவையில்லை. இனிமேல் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான நோயாளிகளை சரி பண்ணியிருக்கிறோம்.
அவங்களே வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு போன வாரம் வந்து இந்த வாரம் நல்லா இருக்குது அப்படின்னு. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்கன்னு தெரியலம்மா, நானும் ஒரு மெடிசன் கொடுத்தேன் சரியாயிடுச்சு. எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யுது எலக்ட்ரோபதியில். அதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் அம்மாவே வந்து ஒரு ஹைட்லேருந்து விழுந்துட்டாங்க, செர்விக்கல் கார்டு மைலோபதி வந்துருச்சு, குவார்டரி பேரசிஸ் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 months வெயிட் பண்ணி பார்ப்போம், 3 monthsல அம்மாவோட லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா சர்ஜரி பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 10 நாளில் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. ஒன்றுமே பண்ணல சார், வெறும் F1 ஒயிட் எலக்ட்ரிசிட்டியும் ரெட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் கொடுத்தோம். இன்றைக்கி நடந்து வந்து உட்காந்துருக்காங்க முன்னாடி. அம்மா வந்து சுத்தமாக நடக்க முடியாத ஆள் கூட நடந்து வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் வந்து கவுன்சிஸ்டமேட்டிக் தான் இந்த காலத்தில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுவும் எனக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர் H.N. நாஜர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நமது மாணவர்களாக இருக்கட்டும், அன்னை நிவேதா கல்லூரின்றது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நம்ம தான் ஆரம்பித்தோம் காலேஜ், நம்ம தான் எலக்ட்ரோபதி பற்றி ப்ரைடாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் எலக்ட்ரோபதி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அன்னை நிவேதா கல்லூரி மாணவர்கள் தான் அதில் சேர்ந்து விழுங்குறாங்க. அது இப்பயும் இல்லை, எப்போயுமே இருக்குது. நமது மாணவர்கள் அப்ராட்லேயும் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் இருக்கிறாங்க. முழுக்கெல்லாம் எலக்ட்ரோபதி கிளினிக் எங்கே வைக்கணுமோ வைங்க. உங்களுக்கு எலக்ட்ரோபதி சந்தேகம் எதாக இருந்தாலும் நீங்கள் காலேஜ் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எந்த வேலையும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். எலக்ட்ரோபதி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னா அந்த பேஷண்ட் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தரேன். என்னோட கிளினிக் என்ன சொல்லுவேன்னா, நான் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு சார் உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் சிம்டம்ஸ் தெரியுங்கன்னா ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 13 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் அப்படி யாரும் வந்ததே இல்லை. எல்லாமே பே பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எலக்ட்ரோபதி மெடிசன் வந்து ரொம்ப அட்டகாசமாக வேலை செய்யுது. நான் கூட நினைப்பேன், ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் முதல்ல ஒர்க் போனோம், நமக்கு எலக்ட்ரோபதி டாக்டர் எப்படி சொல்கிறது. இப்போலாம் அலோபதி ஹாஸ்பிட்டல் போகிறது எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி தரல. எலக்ட்ரோபதி 5 பேர் வந்தால் கூட எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாணவர்களை ஊக்குவிக்கணுன்ற நிலைமையில தான் இருக்கேன். அதனால் எலக்ட்ரோபதியை பயிற்சி பண்ணுங்கள். எலக்ட்ரோபதியே நம்ம மூச்சு, எலக்ட்ரோபதியே நம்ம பேச்சு அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரோபதியை நம்பி எல்லாமே செயல்படலாம். உங்களால் நிறைய நோயாளிகளை சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியாத நோயாளிகளே கிடையாது. ஏன் எலக்ட்ரோபதி மெடிசன் வந்து நோய் சீக்கிரம் தீர்க்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் கியூரேட்டர்னு, லிம்ஃபு பிளட் ஹோமியோஸ்டேசிஸ். நம்ம நோய்க்கான முக்கியமான காரணமே நிணறி நாளங்களும் ரத்தம் சுத்தம் இல்லாமல் தான். நம்ம மெடிசன் என்ன செய்யுது அப்படின்னா, லிம்ஃப் நோட்ஸை சுத்தம் பண்ண ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு வாரம். செகண்ட் வாரம் பிளட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது 2 தான் மெடிசன் கொடுக்குறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தோடனே எஸ்டென் கொடுக்குறேன், அவனோட இன்டெஸ்டைன் ஃபுல்லாக சரியாயிடும். அவன் வந்து கான்ஸ்டிபேஷன் கிளியர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக லிவர் ஃபங்க்ஷன் ஆகிடும், மெட்டபாலிக் ஆக்டிவேஷன் ஆகிடும், நார்மல் ஆகிடுவாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 days பேக் ஒரு பேஷண்ட் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, பிளான்டார் ஃபேசிலிட்டிஸ் 16 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, எந்திரிச்சு செவத்தை பிடிச்சி தான் நடப்பாங்களாம். அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, எஸ்டன் ஆரி தான் கொடுத்தேன். அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆரி வந்து என்ன செஞ்சுச்சுன்னா, அவங்க உள்ள காட்லேஜில் உள்ள வீக்கத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு. நேற்று வந்து கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க என் கிளினிக்கில் வந்து, சார் 16 வருஷம் நடக்க முடியாது, நடக்க வச்சுட்டீங்க, நான் எங்கே வேணால் சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் எலக்ட்ரோபதி தான் தேரும். நீங்களும் அதே மாதிரி எலக்ட்ரோபதி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை. அப்புறம் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நாடி, வாய் நாடி, வாய்ப்பை செயல்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நோயை வந்து நீங்கள் மருத்துவர்களாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நோயோட தன்மையை கண்டுபிடிக்கணும். என்ன நோய், அதுக்கான காரணம் என்ன, அது யாருக்கு கொடுக்கலாம், எவ்வளோ அளவு கொடுக்கலாம், இதுதான் ஃபஸ்ட்டு தியரி. அப்போ ஒரு நோய் ஒருத்தர் பேஷண்ட் வராங்கன்னா அது பாசிட்டிவ் டிசீஸா நெகட்டிவ் டிசீஸா. ஒரு டயரியான்னு ஒரு பேஷண்ட் வராரு, டயரியாங்கிறது ஒரு பாசிட்டிவ் டிசீஸ், நம்ம நியூட்ரல் டோஸ் கொடுக்கணும். அப்போ நோயோட தன்மையை ஃபஸ்ட் நம்ம அறிஞ்சுக்கணும். இந்த நோயோட தன்மை இவங்களுக்கு யாருக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா வேலை செய்யலாம் செய்யாதான். டெம்பராமெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. நாங்கள் சித்தாவில் பார்த்தோன்னா வாதா பித்தா கபம் சொல்கிற மாதிரி நம்மளால் சாங்குவைனு லிம்ஃபாட்டிக் மிக்ஸ்னு வச்சுருக்காங்க. வாதம்னா சாங்குவைன் டெம்பராமெண்ட், சாங்குவைன்றது ரத்த சம்பந்தமான நோயாளிகள் எல்லாமே சாங்குவைனில் தான் இருப்பாங்க. லிம்ஃப் நோட்ஸ் அதிகமாக ஒபிசிட்டியாக இருக்காங்க, லிம்ஃப் நோட்ஸ் அங்கே எல்லாம் இருக்குது, இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும், எல்லாருமே லிம்ஃபாட்டிக் டெம்பராமெண்ட்டில் தான் இருப்பாங்க. மிக்ஸ்டு டெம்பராமெண்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லாமே மிக்ஸ்டு டெம்பராமெண்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக மெடிசன்ஸை கிளியர் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு சிங்கிள் ரெமெடி கொடுத்தா போதும். 10-15 ரெமெடி கொடுக்கணும், நிறைய ரெமெடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் ரெமெடி கொடுத்தாலே வித்தின் 10 days ரிசல்ட் தெரியும். அதாவது இன்னைக்கு கொடுத்த நாளைக்கு ரிசல்ட், உடனே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அப்படியே டைலூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு ஒரு நியூட்ரல் டோஸ் கொடுத்து வந்தோம்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி செஞ்சிடலாம். அதனால் மாணவர்கள் நீங்கள் எதுக்கும் அச்சம் கொள்ளக்கூடாது. எதிர்காலம் பற்றிய விசாலமான பார்வையை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் எடுத்து வைக்க இளைஞர்கள் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். மாணவர்களை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்திலும் எண்ணங்களிலும் எழுச்சியும் சிந்தனைகளையும் செயல்களையும் கிழக்கை பிளக்க செவ்வானம் சிவக்க காலை கதிரவன் கண் திறக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நாம் முயற்சி செய்தால் எதுவுமே கிடையாது, எதுவுமே முயற்சி அடையாமல் போகிறதே கிடையாது. எப்போவுமே ஸ்டெப் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு என்னென்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஒரு தடவை தோற்று போனால் தோண்டு போகக்கூடாது. தோற்று போக அனுபவம் நிறையா வந்துகிட்டே இருக்கும்.
ஆக மாணவர்கள் நீங்கள் தோத்தாலும் கவலைப்படாமல் வெற்றியுடன் வாழ நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவருக்கு நம்ம இன்னைக்கு என்ன தினம்? நமக்கெல்லாம் எதுக்காக கொண்டாடுறோம்? புரியலையா? அதாவது கடவுளுக்கு அப்புறமா மருத்துவரை தான் கடவுளாக வணங்குறாங்க. இன்னைக்கு ஒரு நோயாளி ஆயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வணங்குறது யார? கடவுளை தான், சரி மருத்துவரை தான். அதுக்கப்புறம் தான் போய் கடவுளை வணங்க போகிறோம். இந்த இனிய மாலை பொழுதுல அறிவார்ந்த ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான மாணவர்களுக்கும் எதிர்கால லட்சியமுள்ள டாக்டர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை தொடங்குகிறேன். சரி, அவசர உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தலைப்பு. அது யாருமே செல்ஃபா எடுத்துக்க கூடாது, யாரும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. அவசர உலகம், அவ்வளோதான் டாபிக். ஓகேவா? இந்த ஊரில் நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகர் கான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர். அது அவரோட ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா பல கோடி. இன்னைக்கு மில்லியனில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பல கோடி. அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் தொழிலதிபர் ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிறார். என்ன மாட்டிக்கிறார் அப்படின்னா, ஓட்டம், அதாவது தொழிலில் ஓடும்போது அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கணக்கு வழக்கே இல்லாமல் ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை பணம் பார்த்துட்டாங்க அப்படின்னா பணம் பணம் பணங்கிறது மட்டும்தான் மைண்டில் குறிக்கோளாக ஓடிட்டே இருக்கார். பல கோடிகளை சம்பாதிக்கிறாரு. தமிழகத்தில் இந்தியாவில் முதன்மை பணக்காரராக வரார். அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட இடது கால் கீழே கணுக்காலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கலராக இருந்தது. பதறி போயிட்டாங்க. பதறி போனோடனே அவர் இவ்வளோ பெரிய டாக்டர், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்களுக்கு குடும்ப டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு 50-100 பேரை வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆள். அப்போ அந்த ப்ளூ கலராக சின்னதாக மாறினதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க எல்லா மிஷின்லையும் செக் பண்ணிடுறாங்க. கடைசியாக அவங்களுக்கே தெரியாத குழப்பம். எல்லா டாக்டரும் கடைசியில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே வருவாங்க 10 பேர். என்னம்மா என்ன சொல்கிறதுக்கே தயங்குவாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இவங்களுக்கே அது என்ன நோயினே தெரியல. அப்போ அவர் சொல்கிறார், பாய் நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கீங்க. இப்போ உங்கள் காலில் இருக்கிறது இனம் தெரியாத, கண்டே பிடிக்க முடியாத ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு காலில். அதனால இதை விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே மேலே ஏறி மூளையில் போய் ஏறி நீங்கள் டெத் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து அந்த காலை மட்டும் எடுத்துட்டோம்னா வைரஸ் மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அவர் ஒரு அரமணதோட கோடீஸ்வரர் இல்லையா, வாழணும் இல்லையா, செயற்கை காலை கூட பொருத்தி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை எடுத்துறாங்க. எடுத்துட்டு திரும்ப கொஞ்ச நாளில் அவர் திரும்ப தொழில் பண்ண ஆரம்பிச்சிடாரு. தொழில் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 4வது மாதம் திடீர்னு வலது காலில் அதே ப்ளூ கலர். அதே மாதிரி ஆயிடுச்சு. பதறி போயிட்டார், என்னடா இங்கேயும் ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப அதே போல எல்லா மிஷினையும் செக் பண்றாங்க, எல்லாத்தையும் செக் பண்றாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க எல்லா டாக்டரும் அதே டெஸ்ட் தான் நடந்திருக்கு, அதே டாக்டர் தான் பார்த்துருக்காங்க. 2வது வேற விதமா பார்த்துருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியலையா? கெஸிங் சிம்பிள் பாய். நீங்க டெய்லி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கனால என்ன காஸ்ட்லியான துணியெல்லாம் வாங்கி உடுத்துறீங்க, அதுல இருந்து சாயம் ஒட்டி இருக்கு காலில். தெரியலையா? ஒரு சாயம் ஓட்டுனதுக்கு அதை டயக்னோஸ் பண்ண முடியாம இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, அவர் தொழில் அவசரத்துல டாக்டர்ஸை போர்ஸ் பண்றாரு, எனக்கு இது உடனே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட மக்களோட மனதில் இருக்க இயல்பான நிலை. அதனால ஒரு காலை இழந்துட்டார். கடைசியா பார்த்தா என்ன இருக்கு, சாயம் ஓட்டுனதுக்கு ஒரு காலை இழந்திருக்காரு. இதுதான் மருத்துவத்தோட நிலையம். ஆனா நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம், எந்த உடல் உறுப்பையும் ரிமூவ் பண்ணாமே சரி பண்றதுதான் நம்ம எலக்ட்ரோபதி. இதை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, 2017 அது வரைக்கும் எலக்ட்ரோபதி பத்தி எனக்கு தெரியாது.
2017 மாணவர்கள் பார்த்தா சூசைடு, எங்க பார்த்தாலும் சூசைடு அட்டம்ப்ட், எங்க பார்த்தாலும் சூசைடுன்னு சொல்லிட்டு போகும்போது தான் சரி இதுக்கு நம்ம எம்பிபிஎஸ்க்கு இணையா வேற எந்த படிப்பு நல்லா இருக்குன்னு பார்த்ததுனால தான் தேடி எடுத்தேன். நான் லா படிச்சிருக்கேன்னா நான் இன்ன வரைக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகல, சோசியல் சர்வீஸாக தான் வந்து கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்கேன். அப்போ சட்டத்தில் என்ன இருக்குங்கிறத ஆழமாக எடுத்து பார்த்ததுல அந்த படிப்பு சம்மந்தமாக எடுக்கும்போது தான் எலக்ட்ரோபதியில் அவ்வளோ வருஷமாக இதை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற மருத்துவர்கள் வந்து அவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோக்குமே நம்ம சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லியிருக்கு, எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டுமே அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து எங்கள் அத்தாவை தொடர்பு கொண்டு நம்ம இந்த கல்லூரியை தேனியில் கொண்டு வரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முயற்சியில் கொண்டு வந்து இப்போ 4வது வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல மருத்துவர்களை எல்லா மருத்துவத்துக்கும் பழகிட்டு நம்ம எலக்ட்ரோபதியை வந்து ஹைலைட்டாக கொண்டு போனேன். மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பயிற்சி என்ன எடுத்தாலும் நம்ம மருந்தை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க சொல்கிறோமா. அது எதுக்காக சொல்கிறோன்னா அந்த டயக்னோஸ் பண்ணுறதுல மற்ற மருந்துகள்லாம் எப்படி வேலை செய்யுது, நம்மது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்மகிட்ட கிளினிக்கை வச்சு ஒரு பேஷண்ட்டை கொண்டு வரும்போது தான் அதை கொண்டு போகணுன்றதுக்காக தான் அதை நான் மறைமுகமாகவே கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேவா. நம்ம மருத்துவம் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகுது. கரண்ட் மாதிரி மிகப்பெரிய புரட்சியை செய்ய போகுது. மாணவர்கள் வந்து தைரியமாக படிங்க. மாணவர்கள்கிட்ட நான் இப்போ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன்னா, எல்லாருமே எலக்ட்ரோபதிக்கு வந்து என்ன நம்ம கம்மியான காசு கட்டுறோம், சும்மா ஏதோ பாதி படிக்கிறோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஒரு நாளைக்கு அவன் பாடுபடுறதோட அவனோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவன் படிக்கக்கூடிய டைமு, ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய டைம் பார்த்தா மினிமம் 16 மணி நேரம் இருக்கு. 1.5 கோடி ரூபா செலவு பண்ணுறான். பிஜி டாக்டரோட வீட்டில் போய் கக்கூஸ் கழுவுறான். நீங்கள் அந்த நிலைமையை போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் போங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, மெடிக்கல் காலேஜ் போங்க, ப்ரைவேட் போங்க, அங்கே வந்து மாணவர்களை கூடிய நடத்தக்கூடிய விஷயமே வேற தான் இருக்கும். ஆனால் நம்ம மாணவர்கள் அப்படி இல்லை. நம்ம அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டனால இவங்களாம் அந்த தகுதி குறைய விடாமல் மேலே கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்போ நம்ம மாணவர்கள் என்ன பண்ணலாம், அவன் 16 மணி நேரம் வேலை பார்க்குறான்னு நம்ம 2 மணி நேரம் சேர்த்து 18 மணி நேரமாவது வேலை பார்க்கணும். புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு குட்டியான ஒரு உதாரணம், சின்னதாக ஒரு உதாரணம். ஒரு மலையை ஒட்டிய காடை ஒட்டிய ஒரு இடத்துல வந்து ஒரு தறி நெய்கிறவர் வந்து குடியிருக்கார். அந்த இடத்துக்கு வந்து ஒரு ராஜா வர்றாரு. இருட்டாயிருக்கு. இருட்டான உடனே அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டில் வந்து தஞ்சம் போகிறாரு. ராஜான்னு தெரியாம அவர் தங்க வச்சுட்டா ராஜா வந்து காடு கரையெல்லாம் சுற்றிட்டு வந்த அலுப்புல அவர் படுத்துட்டார். காலையில் அவர் லேட்டாக எந்திரிக்கிறாரு. அப்போ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. என்ன டக்கு புக்குன்னு என்னமோ சவுண்டு கேட்டே இருந்திருக்கு. எந்திரிச்சு போய் பார்த்துருக்காரு. அப்போ அந்த நெசவாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நெசவு நெஞ்சுக்கிட்டு இருந்தார். எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நெசவு நெஞ்சிட்டு இருந்தாரு. அது ஒரு கையில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் வந்து ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. நீங்கள் நெசவு நெய்யும் போது எதுக்குங்க மணி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வீட்டில் வந்து ஒரு எலி அடிக்கடி தொல்லை வரும், மணி ஆட்டி விட்டா ஓடிடும் அப்படின்றாரு. அது ஒரு கையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கம்பு ஒன்று நிற்கிது. எதுக்குங்க அதுன்னா, வெளியில் வந்து நவதானியங்கள் எல்லாம் காய போட்டிருக்கோம். என் வீட்டுக்காரமா வந்து வெளியே தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டனால காக்கா குருவி எல்லாம் வந்து தின்றும். அதனால அந்த கம்புல நடுவில் கருப்பு கொடியை கடைசியாக கட்டி வச்சிருக்க, லேசா ஆட்டி விட்டா ஓடி போயிடும். அப்புறம் ஒரு கயிறு கட்டியிருக்கு அந்த பக்கம். என்னடா கயிறு அப்படின்னு கேட்டா, குழந்தை தொட்டிலில் படுத்து கிடக்கு. அது அழுகும் போது அந்த கயிறு இழுத்து விட்டுக்கிறாரு. அது ஆடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இது என்னமோ சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னங்க வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெளியே 4 பேர் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 பேர் அங்க வெளியில வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா, இவர் சொல்லி கொடுக்குறத கேட்டுட்டே இருக்கான். சரி, அவங்க நீங்க சொல்லி கொடுக்கறத கேட்குறாங்க. என்ன சவுண்டு வேற, என்ன சலசலன்னு ஏதோ சவுண்டு வேற கேட்குது. சும்மா தானே இருக்காங்க, மண்ணை குலைக்க போட்டிருக்கேன், மண்ணு மிதிச்சுக்கிட்டே அந்த வேலையை நான் படிப்பை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு மனிதனால இத்தனை வேலை சாத்தியமா இல்லையா? ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவ்வளவு வேலையை வந்து ஒருத்தர் செய்யறாரு.
இந்த அந்த ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு கம்மியான ஒரு மனிதர் இவ்வளவு வேலையை செய்யறாருன்னா நம்மளாம் மிகப்பெரிய டாக்டரா வர போறோம். எத்தனை வேலை செய்யலாம், எவ்வளவு செய்ய முடியும் உங்களால? அந்த திறமையை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். எல்லா மாணவர்கிட்டையும் இந்த திறமையை எதிர்பார்க்கிறேன். செய்வீங்களா? சத்தமே வரல. கண்டிப்பா செய்யணும். ஓகேவா? உங்களை வந்து மிகப்பெரிய டாக்டரா வளர்க்கறதுக்கு எத்தனை வழிகளில் சட்டத்தாலையும் போராடுறதுக்கும் சரி, மருத்துவத்தாலையும் போராடுறதுக்கும் சரி, என்னோட உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்காக நான் வேலை செய்வேன். தைரியமா எலக்ட்ரோபதி பிராக்டிஸை நீங்க பண்றீங்க. இப்போ இந்த எலக்ட்ரோபதி பிராக்டிஸை எப்படி கொண்டு போகணும்னு சொல்றேன். இப்போ மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு மாணவன் இந்த நாகர்கோயில 2 பேர் தான் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம மட்டும் படிச்சுட்டு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம மட்டும் 2 பேர் மட்டும் இருந்தா வளர்க்க முடியுமா? எலக்ட்ரோபதியை வளர்க்க முடியுமா? 2 பேர் மட்டும் ஒரு ஊர்ல என்ன செய்யணும்? உங்களுக்கு ஜூனியரை உருவாக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தெருவில் ஒரு தப்பு பண்ண டாக்டர், ஒரு அலோபதி டாக்டர் வந்து யாராவது கையை தொட்டுட்டான்னு வச்சுக்கோ, என்ன நடக்குது? தமிழ்நாடு ஃபுல்லாக பந்து. ஜிஹெச்ல இருந்து பூரா வெளியே வந்து உட்காந்துறாங்க. எத்தனை பேர் செத்தெல்லாம் போயிடறாங்க. அவன் மேலே கேஸே போட முடியல. போட்டிருக்கமா சார்? ஹைகோர்ட் லாயராகவும் இருக்காரு சார், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அழகர் சார், நம்ம டாக்டர் அழகர் சார். டாக்டர் மேல இது வரைக்கும் இவ்வளவு கேஸ் ஆயிருக்கு, இவ்வளவு டெத் ஆயிருக்கு, ஒருத்தர் மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா மனச்சாட்சியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல மருத்துவத்தை நம்ம போனவங்க ஜூனியர்ஸே நிறைய உருவாக்குங்க. உங்களை சுத்தி 100 பேர் இருக்கணும். எங்க பார்த்தாலும் எலக்ட்ரோபதி 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 போயிட்டே இருக்கணும். நோயா அவர்கிட்ட போனா தீர்ந்து வச்சு போயிட்டே இருக்கணும். நான் இன்னும் இத்தனை வருஷம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு சாதனையா சொல்லக்கூடாது. இத்தனை நாள் தான் எடுத்தே முடிஞ்சு சரியா போச்சுன்னு சொல்லணும். அதை உருவாக்கணும்னா மாணவர்களாகிய இளைஞராலேயே உங்க கையில தான் இருக்கு. இதை நீங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களோடது. உங்களுக்கு பாதுகாப்பு ஒண்ணு, பலம் ஒண்ணு, மருத்துவ பயிற்சியை விரிவுபடுத்துறது எல்லாமே உங்க கையில. ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயத்துல டெவலப் ஆயிடுவான். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் டெவலப் பண்ண மாட்டான், ஏதாவது ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுவான். அந்த இது எல்லா மாணவனுக்கும் திரும்ப உதவுவது. என்ன செஞ்சேன்னு கேட்டுட்டு பேசுவீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. ஆல்ரெடி இருக்கு, அமைப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, ஆல் இந்தியா லெவல்ல இருக்கு. இதை மாவட்ட லெவல்லையும் பெருசா கொண்டு வரணும். மாவட்ட லெவல்ல எலக்ட்ரோபதி டாக்டர்ஸ் ஒரு 5000 பேர் இருக்காங்க அப்படின்னு வரணும். அப்பதான் அது என்னவா இருக்கும், நமக்குன்னு ஒரு அமைப்பு பலமா உருவாகும். அப்படின்னும் போது அந்த 5000 பேர் இருக்கும்போது ஒரு 2000 பேராவது கலந்து பேசிட்டே இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அதனால நீங்க படிப்போட முடிக்காம உங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 10 பேரை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திய பிரமாணம் நீங்க பண்ணுங்க. செஞ்சிடலாமா? சரி, ஓகே. உங்க மேல நான் ரொம்ப நன்மதிப்போட இந்த எலக்ட்ரோபதியை பெருசா வளர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மாணவர்கள் எடுத்திருந்தோம், ஆசிரியர்கள் எடுத்திருந்தோம், எனது அன்பான பெற்றோர்கள் எடுத்திருந்தோம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.